என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த பிரியாணிக்கு கடையில் போய் நம்ம நெய் வாங்கலை, நாங்களே ஓனாக வீட்டில் செய்யக்கூடிய அந்த நெய்யை வச்சு நம்ம செய்ய. இப்போ நம்ம 1.5 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த 1.5 கிலோ மட்டன் பிரியாணிக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைன்னா, 1 கிலோவுக்கு 200 ml கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 1.5 கிலோவுக்கு 300 ml ஆயில் நம்ம ஊற்ற போகிறோம். பட்டை 1.5 கிராம், ஏலக்காய் 1.5 கிராம், கிராம்பு 1.5 கிராம், 3 சேர்த்து 4.5 கிராம் நம்ம இப்போ போட போகிறோம். மிளகாத்தூள் 20 கிராம் போட்டுக்கிறோம். பொரிச்ச பல்லாரி வெங்காயம் 1 கிலோவுக்கு 400 கிராம் அனுப்பி 1.5 கிலோவுக்கு நம்ம இப்போ 600 கிராம் போடுறோம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு லைட்டாக ஃப்ளேம் ஏற்றிக்குங்க. ஃப்ளேம் ஏற்றிட்டு நல்லா வெங்காயம் வந்து முருகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், கொதிக்கிட்டே இருக்கணும். இந்த வெங்காயம் எப்படி கலர் மாறிட்டு வருது நீங்களே பாருங்கள்.